இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 31 முதல் 47 முடிய. இந்த இறைவார்த்தை நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக அழைத்து செல்ல விரும்புவது என்ன? இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே இறைவனோடு இணைந்து பயணிக்க வேண்டுமென்று ஆசை கொள்ளுகின்ற பொழுது அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கவும், அதன்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரவும் ஒவ்வொரு நாளும் இந்த தவக்காலத்தினுடைய நற்செய்தி வாசகம் நம்மை மேன்மேலும் சிந்தித்து பயணிக்க அழைப்பு கொடுக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் ஒட்டுமொத்தமாக இயேசுவினுடைய பணி வாழ்விற்கு தடையாக இருக்கின்ற பரிசேயர்களுக்கு ஒரு சாட்டையடியாக முற்றுப்புள்ளியாக வைக்க இயேசு விரும்பி சான்றை பற்றி அவர் சொல்லுகிறார், சாட்சியத்தை பற்றி பேசுகிறார். இயேசுவினுடைய பணி வாழ்விலே இந்த பரிசேய கூட்டம் கேட்டது எல்லாம் சாட்சிய பகிர்வு. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும், நீர் யார் என்பதை எங்களுக்கு சொல்லும் என்று இப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகளை அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருந்ததினால் இயேசு அழகாக சொல்லுகிறார், நான் என்னை பற்றி சான்று பகர்ந்தால் அது பயனற்று போய்விடும். ஏனென்றால் யூதர்களுடைய வழக்கப்படி ஒருவருடைய சான்று எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2 அல்லது 3 நபர்களுடைய சான்றுதான் அங்கே சாட்சியத்திற்கு சரியாக அமைக்கப்படுகிறது. எனவே இயேசு அழகாக சொல்கிறார், நான் என்னை பற்றியே நான் சான்று பகர்ந்தால் அதில் எந்த பயனும் இல்லை. அதற்காக இயேசு அற்புதமாக 3 சான்றுகளை அவர்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறார், இயேசு யார் என்பதை. யோவான், திருமுழுக்கு யோவானை பற்றி அழகாக சொல்லுகிறார். அவர் என்னை பற்றி பேசினார், என்னை பற்றி தெளிவாக கூறினார், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. 2வது, என்னுடைய செயல்பாடுகள், நான் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளை பற்றியும் நீங்கள் நேருக்கு நேராக பார்த்தீர்கள், அதையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3வது, மறைநூலை பற்றி நீங்கள் ஆழமாக அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய சொல்லும் மறைநூலும் எந்த அளவிற்கு ஒன்றாக இணைந்து செல்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தடைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இயேசு அழகாக சொல்லுவார், வாழ்வு பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை, மாறாக இருளின் ஆட்சிக்குள்ளே உங்களை இணைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை எப்படி இந்த மண்ணுலகிற்கு என்னை அனுப்பினாரோ அவருடைய விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேனோ, எப்பொழுது என் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு என்னோடு பயணித்து வருகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட பயணம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? 1, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் நம்மை பற்றி பெருமையாக பிறரிடம் சான்று பகிர்ந்து கொண்டு அடுத்தவர்களை அழித்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது அடுத்தவருடைய வாழ்விற்கு நம்முடைய வார்த்தைகள் சான்றாக இருக்கிறதா அல்லது அவர்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறதா? எப்படி இயேசுனுடைய பணி வாழ்விலே பரிசேய கூட்டம் தடைகளாக இருந்தார்களோ அதுபோல நம்முடைய வார்த்தைகளும் அந்த பரிசேய கூட்டத்திற்கு தடைகளாக இருக்கிறதா? அல்லது அடுத்தவருடைய வாழ்விற்கு ஒரு ஊன்றுகோலாக, துணையாக, ஆறுதலாக இருக்கிறதா என்று சிந்திக்க இயேசு என்று அழைப்பு கொடுக்கிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக குறிப்பாக தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே நான் எப்படிப்பட்டவளாக என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது?
தந்தை இந்த மண்ணுலகிற்கு என்னை அனுப்பி வைத்தார். அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் இந்த மண்ணுலகிற்கு எடுத்து கொடுத்து நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு தான் என்னுடைய மன்னக பயணமே இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உங்களை பற்றியும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய தற்பெருமைகளை பற்றி மட்டும் நீங்கள் சிந்தித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடருகின்ற பொழுது இந்த தவக்காலம் உங்களுக்கு எந்த பலனையும் கொடுத்து விடாது. மாறாக சிந்தித்து தியானித்து அந்த இறை வார்த்தையை உங்களுடைய வாழ்வாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அது உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியை தரும் என்று இயேசு அழகாக வெளிப்படுத்துகிறார். இயேசுனுடைய வார்த்தைகளை ஏற்றவர்களாக தொடருவோமா இந்த நாளிலே? இறையாசிரியர் என்று உங்களோடு